Lord, we thank you for this wonderful time that you have given to us. It's our heart is filling with the joy, oh Father. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னொரு நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்ப்பதற்கு நீ தந்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்கள் ஆனது ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறுகிறது. ஆண்டவரே, Lord, whenever we think of you, Lord, your benefit, Lord, our hearts is bubbling in our soul, oh Lord Jesus. ஆண்டவரே, நீ செய்த சகல விதமான உபகாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளம் ஆனது ஆண்டவரே மகிழ்ந்து களிக்குறதாக இருக்கிறது. ஆண்டவரே, Lord, we thank you, Lord Jesus. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Loving Father, we thank you and we come to you in the sweet name of our Lord and Savior Jesus Christ. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய கிருபாசனம் வந்து தங்கியிருக்க கிருபை தந்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். You have graciously enabled us to have this online service today. ஆண்டவரே, கிருபையாய் நீர் இந்த ஆன்லைன் ஆராதனை நாங்கள் நடத்துவதற்கு கிருபையை பாராட்டின தயவுகளுக்காக நன்றி. ஆண்டவரே, We ask you to bless all the people, those who are listening this program, and make this program as a successful one. ஆண்டவரே, இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபையை பாராட்டுவீராக. We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவ்வளத்தின் உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Dear brothers and sisters, we greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We are so thankful to you for watching this program, sparing your time. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு யாருக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். நீங்கள் உங்கள் நேரத்தை செலவுப்படுத்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதாவுக்காக நான் தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். We are also doing this ministry in the midst of so many obstacles and difficulties. We are sure that God will certainly bless you through this ministry. இந்த ஆராதனையும் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளிலும் போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகிலும் தேவன் கிருபையை பாராட்டியிருக்கிறார். During the past days, we were very busy in the publication of our monthly newspaper, Echo of His Call, in 16 languages. கடந்த நாட்களிலும் நம்முடைய அழைப்பின் எதிரொலி 16 பத்திரிகைகளிலும் அதில் அந்த வேலைகளிலே நாங்கள் உற்சாகமாக நாங்கள் பலவிதமான காரியங்களை நாங்கள் செய்து வந்து கொண்டிருந்தோம். Recently, our dear brother Paul Raj has written a wonderful book under the title Kingdom of God, and we were able to publish it, and we were able to send it to a few friends of us throughout the world, and we hope that the book is useful to so many people. நமக்கு அருமையான சகோதரரும் நண்பருமாக இருக்கிற பிரதர் பால்ராஜ் அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பிலே ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அதை வெளியிடும்படிக்கு தேவன் கிருபையை பாராட்டினார். அதை கொண்டு தேசங்களிலே பலருக்கு அந்த புஸ்தகத்தை நாங்கள் விநியோகம் பண்ண தேவன் கிருபையை பாராட்டினார். அதனால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Please pray for our dear brother Paul Raj as he is helping us in the ministry so much, and he needs your prayers. தொடர்ந்து பிரதர் பால்ராஜ்காய் நீங்கள் தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த ஊழியத்திலே அதிகமான ஒத்தாசைகளும் உதவிகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். We were very busy in updating our printing press and doing a lot of ministry inside our village churches. நம்மளுடைய அச்சகத்திலும் பல காரியங்கள் செய்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து கிராமங்களிலே இருக்க நம்மளுடைய சபைகளுக்கும் பல விதமான ஊழியங்கள் அவர் செய்தார்கள். அதோடு நாங்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். We need your prayers for our village high school by name St. Paul's Matriculation School and our Bible colleges under the name Nehemiah Bible Colleges. நீங்கள் அறிந்த வேண்டுமாய் சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியானது நாங்கள் வைத்திருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். அந்த பள்ளிக்கூடத்திற்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து வேதாகம கல்லூரியிலே நெஹேமியா வேதாகம கல்லூரிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு வேண்டிய ஒத்தாசைகள் தேவன் கிருபையை பாராட்டும்படிக்கு நீங்கள் அதுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். We thank God with you for blessing our administrative work as well as our correspondence courses.
நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். அலுவலகத்தில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்களை ஆண்டவர் கிருபை ஆஸ்வதிக்கிறார். மற்றும் இதர ஊழியங்களையும் தேவன் கிருபை தங்கியிருக்கிறது. Since we strongly feel that the second coming of Jesus Christ is very nigh, we are working very hard day and night without taking any holidays or any leisure. இந்த நாட்களிலே ஆண்டவர் அதாவது இரண்டாம் வருகை குறித்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு இரவும் பகலும் ஆண்டவருக்காக நாங்கள் உழைக்க தேவன் கிருபையை பாராட்டியிருக்கிறார். Our workers are hardly working. Because of that, you have to pray for all the workers of our ministry, because they are not watching their watches or circumstances. நீங்கள் இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்காக நீங்கள் தயவாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நேரத்தையும் காலத்தையும் நினைவு கூறாதபடிக்கு பார்க்காதபடிக்கு அவர்கள் தொடர்ந்து கடுமையாய் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். We also in need of your participation as the Lord leads you. எங்களுக்கும் உங்களுடைய ஒத்தாசைகளும் உதவிகளும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகியால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏவுறபடி நீங்கள் எங்களோட உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். Today I would like to share something about the cross and the message of cross to you. இந்த நாளையும் கூட சிலுவையின் குறித்தான செய்தியை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். The message of the cross is explained very clearly in the Bible in various chapters. சிலுவை குறித்தான காரியத்தை வேதாகமத்திலே பல விதமான உதாரணங்களோடு வேதாகம் பல அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is very precisely and briefly explained in Romans chapter 12 verse 2. வேதாகமத்திலையும் பார்க்கும் பொழுது ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் தெளிவாய் திட்டும் தெளிவுமாய் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. Let me read it. Do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. Be transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். This is the concise message of the cross of Jesus Christ. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்தாக திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. We know that Jesus Christ has come to this world to start a religion. நம்ம அறிந்தவனமா இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஆரம்பிப்பதற்காய் வரவில்லை. We are also not called to promote the Christianity. கிறிஸ்தவ மதத்தை மற்றவர்களுக்கு மதமாய் சொல்லுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. Today the God's word is transformation by the renewal of mind. இந்த நாளின் காலையிலும் கூட மனம் புதிதாக இருக்கிறது என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். When we cook some food in our kitchen, we used to add a lot of ingredients to give taste to the food. நாம் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது பலவிதமான காரியங்களை நாம் போட்டு சேர்ப்பது நிமித்தமாய் அதில் அந்த ஆகாரத்துக்கு ருசி வருகிறது. கடைசியில் நல்ல ஆகாரமாய் நாம் உண்ண முடிகிறது. Then only the recipe will come out successfully and tasty. அந்த ஆகாரமானது ருசியாய் வருகிறது மற்றும் அது வெற்றியாய் ஒரு நல்ல ஒவ்வொரு நேரம் சமைத்த சமையலுக்கு ஒரு வெற்றியாய் வருகிறது. Like the same way, transformation by the renewal of mind is the main ingredient in God's purpose. அதே வண்ணமாதான் மனம் புதிதானாலே நம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட நிமித்தமாய் அதுதான் நம்மளுடைய தேவன் நம்ம மத்தியில் வைத்திருக்க திட்டமாய் இருக்கிறது. This is possible only through the message of the cross of Jesus Christ. இந்த காரியமானது சாத்தியமான காரியம்தான். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாய் முடியும். No other saint or leader or theory or any god can do this work. நம்ம அறிந்தவனுமா எந்த விதமான தலைவர்களோ மற்றவர்கள் எழுதியிருக்க புஸ்தக நிமித்தமாகவோ குருமார்களோ இந்த காரியத்தை செய்ய முடியாது. In order to get this transformation, so all the people, most of the people
do so many things in their life every day. இது நிமித்தமாக இந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படிக்கு பலவிதமான மக்கள் பலவிதமான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். A lot of people observe fasting for several days without eating any food, and they go to distant places to worship gods and to get transformation. அவர் விரதம் என்ற பெயர் இருந்து அவர்கள் தூர இடங்களுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போய் அவர்கள் சொந்த தெய்வத்தை அவர்கள் தரிசிக்கிறார்கள். They walk several miles and kilometers by barefoot, and they are not able to use any sandals or chappals. பல கிலோமீட்டர் தூரங்களும் அவர்கள் நடந்து அவர்கள் காலணிகளை கூட போடாதபடிக்கு அவர்கள் வெகு தூரம் நடந்து அவர்களுடைய காரியங்களை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். After completing their rituals, when they come back to their respective places, they are very tired, and sometimes they may not be able to do their work for several days and several months. அவர்கள் திரும்பி அவர்கள் சொந்த இல்லத்துக்கு திரும்பி வந்த பிறகு பார்க்கும் பொழுது அவர்கள் பலவீனப்படுகிறார்கள், சோர்வடைகிறார்கள். இல்லாமல் போக பல நாட்கள் அவர்களுடைய வழக்கத்தை போல செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அவர்கள் பல நாட்களுக்கு செய்ய முடியாமல் சோர்ந்து போய்விடுகிறார்கள். Also they are spending a lot of money for this purpose. அதற்காக இவர்கள் பலவிதமான செலவுகளை அவர்கள் செய்கிறார்கள். Altogether, there is a question. After finishing all these rituals, are they able to get transformation in their life? பின்பதாய் ஒரு கேள்விதான், இவர்கள் இந்த காரியங்களாம் செய்த பின்பதாய் அவர்கள் வாழ்க்கையில் மாறுதல் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். Even believers also going to different places to see and worship God in order to get a blessing. விசுவாச குடும்பம் பார்க்கும் பொழுது பல இடங்களை கடந்து சென்று அவர்கள் ஆசீர்வாதம் இங்கே போனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி பல விதமான இடங்களுக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். Even a lot of people go to Jerusalem. I am sorry to say this. After coming back from Jerusalem, if we try to find out is there any good restoration in their life, and if they have changed in any way, it is no. நான் சொல்ல தவறாய் நினைக்க வேண்டாம். பலர் எருசலேம் நகரத்துக்கு கடந்து செல்கிறார்கள். ஆனால் போகும்போது இருக்கிற மனநிலைமை வரும்பொழுது இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதபடிக்கு அவர்கள் இங்கிருந்து எப்படி போனார்களோ அவ்வண்ணமாக தான் அவர்களும் பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் அவராக தான் இருக்கிறது. Even after walking on the roads where Jesus was walking, and after seeing the place where Jesus was born, there is no change in the lives of the people, those who have visited those places. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்த இடத்தையும் அவர் சம்பாஷண இடத்தையும் எல்லா இடங்களிலும் அவர்கள் பார்த்தும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. All together, all the people of the world need a change in their life. எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். The people, not only the ordinary people, the religious leaders, political people, business people, and Lord's workers, everybody need a change to a better level. எல்லாருமே பார்க்கும்போது மத குருமார்கள், போதகர்கள் மற்றும் வியாபாரம் செய்கிறவர்கள் பெரிய பணக்காரர்களும் அவர்கள் வாழ்க்கை மாறுதல் வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். This can be achieved by the people, those who have already transformed. இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும் என்றால், யாரால் செய்ய முடியும் என்றால், ஏற்கனவே யார் மறுரூபப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால் தான் மற்றவர்களை மறுரூபமாக்கப்பட முடியும். The transformation is to happen in the character of the people. மனம் மாறுதல் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களுடைய குணாதிசயங்களே மாறுதல் ஏற்பட வேண்டும். God has a special plan about you, about each one of us in our small and big things. ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார். சிறிய திட்டமோ பெரிய திட்டமோ நோக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். The Lord has a special plan in the ordinary matters of our life and the topmost matter.
ஆண்டவராகிய தேவன் சாதாரண மக்களும் சரி, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்காக மக்களும் சரி, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்து திட்டத்தை அவர்கள் மேல் வைத்திருக்கிறார். Today the Lord God is expecting you to enter into a transformed life. ஆண்டவராகிய தேவன் மறுவாக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு, அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மை உருவாக்குகிறார். By this way you can move the hands of the Lord God so that He can make use of you to change the characters of so many people. அது நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேகமான காரியங்களை உங்கள் மூலியமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். Generally people do a mistake. பொதுவாய் மக்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். I am seeing that in our churches also. அந்த காரியத்தை நான் சபைகளிலும் நான் பார்க்கிறேன். They think elevation and blessing in their life will come automatically one day. அவர் நினைக்கிற காரியமானது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போம், நம்மளுடைய நிலைமை ஒரே நொடியில் மாறிப்போக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். They think that they need not do anything for this purpose. அவர்கள் நினைக்கிற காரியம் என்னவென்றால், அவர் எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய தேவை இல்லை என்று சொல்லி தான் அவர்கள் எண்ணுகிறார்கள், நினைக்கிறார்கள். I can tell you that this is the devil's lie. இதை நான் சொல்லுவேன், இது பிசாசுடைய பொய் என்று சொல்லி நான் சொல்லுவேன். Transformation by renewal of mind is God's ingredient in your recipe. உங்களுடைய வாழ்க்கையில் மனம் மாறுதல் இருக்கிறது என்னவென்றால், ஒரு ஆகாரத்துக்கு எப்படியாக ருசிகள் தேவைப்படுகிறதோ அதே நம்ம தான் நம்ம மனம் மாறும்போது ஆண்டோடைய ருசியானது நம்முடைய வாழ்க்கையை மாறுதலை கொண்டு வருகிறது. The Lord God has laid down certain principles in Romans chapter 12, 1 and 2. ஆண்டவராகிய தேவன் இந்த ரோமர் எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே ஆண்டவர் காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். So Romans chapter 12, 1 and 2 says like this. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. I beseech you therefore brethren by the mercies of God that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். In order to get a strong and real transformation, we have to do two things. நாம் உண்மையான மனமாறுதல் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். God has laid down very clearly in this chapter, Romans chapter 12, everything. இது விசேஷமாய் பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவராகிய தேவன் இது ரோமர் எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் எல்லாத்தையுமே ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். From verse 1 we are able to learn and understand that present our bodies a living sacrifice. நம்மளுடைய சரீரத்தை ஜீவபலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Also the Lord says holy and acceptable to God. பரிசுத்தமும் தேவனுடைய பார்வையில் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். So this means we have to present our whole life to the Lord without any expectation. நம்முடைய வாழ்க்கையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். So our body is included in body, soul and spirit. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமும் இதில் ஒன்றாக இணைந்திருக்கிறது. So we have to sacrifice our life totally. அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு என்று சொல்லி முற்றிலுமாய் நம் ஜீவபலியாய் நாம் தர வேண்டும். So a living sacrifice, holy. நம்ம ஜீவபலியாய் நாம் தர முடியும், பரிசுத்தமாய் நாம் தர வேண்டும். It means we should lead
a holy life totally. அது நிமித்தமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது நாம் பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம இது நிமித்தமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். We are living in a very dirty and wicked world. நாம் இந்த காலகட்டத்தில் அருவருக்கிற காரியங்களும் ஒரு அன்பற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a wicked world. நாம் ஒரு கெட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Wrong things are readily available. தவறான காரியங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. In olden days, certain things have been considered by churches and society as dirty things. பழைய காலங்களில் பார்க்கும் பொழுது சபைகளும் சுற்றில் இருக்கிற காரியங்களும் ஒரு சில காரியங்கள் அருவருக்கிற காரியம் என்று சொல்லி அது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி அதை அப்புறப்படுத்தியிருந்தார்கள். Now all the dirty things have come inside the churches. இந்த இக்காலத்திலே பார்க்கும்போது எல்லா அருவருக்கப்பட்ட காரியங்கள் எந்த காரியங்களை அவர் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அந்தந்த காரியங்கள் இப்பொழுது இப்பொழுது இருக்கிற சபைக்குள்ள எல்லா காரியங்களும் வந்துவிட்டது. Even the Christian leaders are also doing wrong things and stealing money from the churches and organizations, and they are caught hold of by the government and police. அவர் இப்பொழுது பார்க்கணும் பலவிதமான போதகர்களும் இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்து கொள்கிறார்கள். அதை தொடர்ந்து மக்களிடத்தில் பணங்களை வஞ்சித்து எடுத்துக்கொள்கிறபடியால் அவர்கள் அரசாங்கத்திலும் சரி காவல்துறையிலும் சரி அவர்கள் மாட்டிக்கொண்டு அவர்கள் தப்பித்து வர முடியாத அளவுக்கு அவர்கள் பிரச்சனைக்குள்ளாய் மாட்டியிருக்கிறார்கள். A lot of complaints and cases have been filed against the top Christian leaders of this country, and I don't know how they are preaching the gospel in such a way. எனக்கு இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது காவல்துறையில் பெரிய உச்சகட்டமான வழக்குகள் யார் மேலே இருக்கிறது என்றால் இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்களுக்கு மேலே தான் இருக்கிறது. ஆகிலும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் காவல்துறை இருந்தாலும் அவர்கள் எவ்வாறு தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. I am very sad to know certain leaders are fighting with the people by giving bribe, and they come up in top level position in order to only get money through appointments in the schools and colleges and from the offerings of the people. அவர்கள் இப்போ இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் பண்ணுகிறத பணத்தை வாங்கி ஏமாற்றி அவர்களுக்கு வேலை வாங்கி தரோம் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். Under these situations, I don't know how they are taking the Bible and preaching about the holiness of the Lord and evangelization of the country. இதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஊழியக்காரர்கள் வேதாகமத்தை எடுத்து இப்படிதான் அவர்கள் தேவனுடைய அன்பை சொல்லுகிறார்கள் மற்றும் இல்லாமத்தபடிக்கு கிராமங்களிலே அவர்கள் எப்படி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். We are expected by the Lord to do whatever acceptable by the Lord. நானும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியத்தை மாத்திரம் நான் கேட்பேன், மற்றவரை எந்த காரியத்தை நான் கேட்க மாட்டேன். We as Christians, we are expected to do what is accepted by the Lord God. கிறிஸ்தவராக இருக்க நாம் எது தேவனுடைய சமூக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி நாம் தேடி கண்டுபிடித்து அந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாய் பிரியமாயம் செய்ய வேண்டும். You should commit your whole body from top to head to toe for the glory of God. உங்களுடைய வாழ்க்கையும் உச்சம் தலைமுறை உச்சம் காரியமாய் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுப்பீரானால் ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Your brain should act according to the will of God. உங்களுடைய சிந்தனைகள் தேவனுக்கு விரும்புகிற தக்கதான வழியிலே சிந்திக்க வேண்டும். Your mouth should speak the love of God in the proper way. உங்களுடைய வாயானது தேவனுடைய அன்பு எவ்வாறாக இருக்கும்போது எவ்வாறாக பேசுமோ அவ்வனாகமாய் உங்கள் வாயம் பேச வேண்டும். All the remaining parts of our body should be given as living sacrifice to the Lord God. தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம சரீரங்களுக்கு எல்லா அவயங்களையுமே செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்றால் ஆண்டவராகிய இயேசு வர மட்டுமாகிலும் அவருக்கு பிரீதியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். We are not expected to even use dresses according to the people of this world. நாங்களும் உபயோகப்படுத்தின துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் துணி இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது உண்டு. In other words, the Christians are not expected to dress themselves as the non-Christians do. கிறிஸ்தவ அல்லாதவர்கள் உடை உடுத்துறவனமாய் கிறிஸ்தவர்கள் உடை உடுத்தக்கூடாது. I have seen in certain churches
people go to even to the church with dirty clothes. நான் பார்த்திருக்கிறேன், சபைக்கு சிலர் வரும்பொழுது அருவருப்பான துணியை போட்டு கொண்டு வருவார்கள். So in order to enjoy transformation in your life, you have to present your whole body and life as living sacrifice to the Lord. மனம் புதிதாகனாலே நம்முடைய வாழ்க்கையான மாற்றப்பட வேண்டும். அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமான தேவனுடைய பார்வையில் ஜீவபலியாய் நாம் தர வேண்டும். Secondly and finally, do not be conformed to the world. ரெண்டாவதாகவும் கடைசியாகவும் இந்த உலகத்துக்கு நேராக ஓட்டதாக இருக்க வேண்டாம். And do not be conformed to the world. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரையாமல் இருக்க வேண்டும். Bible says in Romans chapter 12 in 21, do not be overcome by evil, but overcome evil with good. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். People are doing a lot of rituals in this country. இந்த நாட்களில் பார்க்க மக்கள் பலவிதமான விலை உயர்ந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். They are not up to the mark in their behavior and in their life. அவர்கள் குணாதிசயமானது போதுமான அளவுக்கு வரவில்லை, அவர் வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள். The Lord God now speaks to you. ஆண்டவர் தேவன் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Do not be conformed to the world. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் இருப்பீர்களாக. Nowadays Christians are creating new fashionable dresses to the world. இந்த நாட்களில் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் அருவருக்கத்தக்கதான உடைகளை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Men and women of the Christian community are dressing and they are cutting their hairs according to the cinema actors and actresses. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அருவருப்பான ஆடைகள் அணிந்து மற்றும் சினிமாவில் வருகிற நடிகர்களைப் போல தலைமுடி வெட்டி அவர்களைப் போல அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். Because of that, the message of the cross is transformation by the renewal of mind. ஆகையால் தான் வேதத்தில் நாம் வாசித்தோம், மனம் புதியனாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் நாம் வாசித்தோம். If you expect that your mind should be renewed by the transformation of the Lord, நீங்கள் உங்களுடைய சிந்தனையானது தேவனோடு நீங்கள் அது இணைந்து அது மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், number one, you have to come forward to present your bodies as living sacrifice. முதலாவது நீங்கள் முன்பதாக வந்து உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவபலியை தருவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். You should come forward not to do anything which is accepted by the Lord God. நீங்கள் இரண்டாவதாக நீங்கள் தேவனுக்கு பிரியம் உள்ள சமூகத்தில் பிரீதியாக இருக்கிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பிரீதி இல்லாத காரியங்கள் நீங்கள் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. Do not be conformed to the world. உலகத்துக்கு ஒத்தபடி நடக்காதீர்கள், உடை உடுத்தாதீர்கள், வாழ்க்கையை வைத்துக் கொள்ளாதீர்கள். I know certain people, they say they are transformed people, but I am not able to see any transformed character in their life. பலர் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன், என் வாழ்க்கை குணாதிசயமான மாற்றப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுக்கு போல இருக்கிறது, நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய குணாதிசயங்களிலே காரியங்களிலே அவருடைய எந்த விதமான மாற்றம் காணப்படவில்லை. Transformation should not happen in the churches. It should also happen in our daily life in the society. மனம் மாறுதல் என்ற காரியமான சபையை மட்டும் காரியங்கள் மாற்றக்கூடாது, நம்ம இருக்கிற சமுதாயத்திலும் இருக்கிற வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையான மாற்றப்பட வேண்டும். Now let us pray. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you for this time. அன்பின் பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி. Lord, thank you so much for explaining the message of the cross. ஆண்டவரே, சிலுவையின் செய்தியை நீங்கள் விவரித்து நீர் போதித்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, even though this is a very big and long message, we have cut short to few minutes. ஆண்டவரே, இந்த செய்தியானது நீண்ட பெரிய செய்தியாக இருக்கிறது, ஆகிலும் ஆண்டவரே இது சுருக்கமாக நாங்கள் சொல்ல முடிய கிருபையை பாராட்டினீர். Lord, I ask you to cover these people through your love. ஆண்டவரே, மக்களை உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். Bless the people those who have watched this program. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு தாவினர் ஆசீர்வதிப்பீராக. Lord, it is our prayer that the people should be transformed fully in you. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமே ஆண்டவரே, அவர்கள் மக்கள் உமக்குள்ளாய் ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே மனம் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவெல்லாத்தையும் உலக ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things so that your youth is renewed like eagles. Now, the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion of the Holy Spirit be with you all forever and ever. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. Our address: mobile 98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.